Hi guys, welcome back to Javi Reactions. Me Jiva. என்னதை பத்தி பார்க்க போனா ஒரு 3 நாளைக்கு முன்னுக்கு தண்ணி கேன் போட வந்தவன் ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம அர்ஷத் கானோட ப்ரோமோட விட்டுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அது அவர் நம்ம இந்த கபடியிலே பார்த்து இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அப்புறம் அந்த சாங் ரிலீஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. நேத்து அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம அதை போய் பார்த்துட்டு வருவோம். அந்த ப்ரோமோவே நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லெட்ஸ் கோ. ஹே, பிரேக்கப் ஆயிடுச்சா? அப்புறம் காசு பிரச்சனையா? கல்யாணம் ஆகலையா? 90s கிட் தானே நீ? 90s kids. இல்ல, பின்ன நான் தண்ணி கேன் போட வந்தவங்க. குரூப் போட்டோல கண்ண மூடிட்டம், பாதி பட்டுல நானும் தூங்கிட்டம், ஃபுல்லு மிக்ஸ்ல மல்லி ஆகிட்டம், கூட்டம் வந்ததும் தள்ளி போயிட்டம், ஆபத்துக்கு யாரும் வந்ததில்லையே, பாவத்துக்கு இங்க பஞ்சமில்லையே, லிஃப்ட் கேட்டு யாரும் நிக்கவில்லையே, யாரும் நினைச்சு கியூட்டா இருக்கு. போட வந்தவங்க நானு, வெறும் தண்ணி கேனு போட வந்தவங்க, தண்ணி கேனு போட வந்தவங்க நானு, வெறும் தண்ணி கேனு போட வந்தவங்க. வாவ், நல்லா இருக்கா ஸ்டெப்பு. வாவ், பேக்ரவுண்ட். உனக்கு புரியல, தூக்கி போட எனக்கு தெரியல, லிரிக்ஸ் பெஸ்ட் கேஸ். நல்லா இருக்கு. அப்போ தெரிஞ்சதான் ஏமாறீங்க. ஏமாத்துறதுல அவங்களுக்கு சந்தோஷம், ஏமாறுற மாதிரி நடிக்கிறதுல எனக்கு சந்தோஷம். எப்படி பார்த்தாலும் சந்தோஷம் தானே. அப்போ பாட்டும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்ல. இருக்கலாமே. எப்படி? தோ இப்ப கேளுங்க. நல்லா இருக்கு. வாவ் வாவ் வாவ், நைஸ். அர்ஷத் கான தண்ணி கேன் போட வந்தவர். ஹலோ கானா. வாவ், வாவ், ஃபீல் குட். நல்லா இருக்கு கைஸ். அப்படின்னா நம்ம அர்ஷத் கான் ஃபுல்லாவே நம்ம பார்த்துருப்போம் விஜய் விலாக்ஸ்ல, விஜய் சித்து விலாக் பார்த்துருப்போம். அதில் டிஃப்ரெண்ட் அவர் காமெடியும் சரி, அதில் ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட் தான். நம்ம எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணி என்டர்டைன்மெண்ட் பண்ணி பார்க்குற ஒரு விலாக்ஸ்ன்னு சொன்னால் அவங்ககிட்டன்னு சொல்லலாம். அதில் அவர் டிஃப்ரெண்ட். அது அப்படியே மாறி இதில் இருக்காரு.
ஓகே. அது நானே ஒரு சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். என்னன்னு சொன்னா, அவர் டான்ஸ் அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் காமெடியா கொண்டு போயிருந்தாலுமே, பாட்டு ஓகே நல்லா இருக்கு. மியூசிக்லாம் வந்து என்ஜாய் பண்ணி கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஓகே தான். அதுவும் பார்த்தீங்கன்னா, மியூசிக் கம்போஸ் பை வந்து நம்ம V2 விஜய் விக்கி. அவர் தான் சிங்கருமே. அவரே கம்போஸ் பண்ணி அவரே சிங் பண்ணியிருக்காரு. லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம விக்னேஷ் ராமகிருஷ்ணா அப்படிங்கிறவர் லிரிக் எழுதியிருக்காரு. பட் நல்லா இருக்கு. லிரிக்கும் சரி நல்லா இருக்கு. இடையில ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? ஆஹ் ஏமாறுறதுல இல்ல ஏமாத்துறதுல அவங்களுக்கு சந்தோஷம், ஏமாறுறதுல எனக்கு சந்தோஷம். இதுல என்ன இருக்கு? அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா இருந்தா ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் அந்த டயலாக் நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டா பிடிச்சிருந்துச்சு. என்னன்னு சொன்னா V2 விஜய் விலாக்ஸ்ல ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அதுவும் பார்த்தேன். அதுல வந்து நம்ம சித்து வந்து ஒன்று சொல்லியிருப்பாரு. அவங்களுக்கு பிடிச்சவன் இல்ல நம்ம ஒருத்தரை பிடிக்கும்னு நினைச்சு நம்ம அவங்க கூட இருப்போம். பட் அவங்களுக்கு வந்து நம்மளை பிடிக்காம இன்னொருத்தரை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி தான் இதுமே நல்லா இருக்கு. ஆனா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. பாட்டை எப்படி சொல்றது, டிஃபரெண்ட் ஃபீல் குட் அப்படின்னு தான் சொல்ல இருக்கு. நல்லா இருக்கு. நீங்களும் கேட்டு பாருங்க, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு தெரியல. பட் எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம அர்ஷத் கானை வந்து இப்படி பாக்குறது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அழகா இருக்காரு. அந்த ஸ்டெப் எல்லாம் கியூட்டா இருந்துச்சு. லாஸ்டா அந்த கொஞ்சம் ஸ்பீடா போச்சு. லாஸ்டா கொஞ்சம் அது கொஞ்சம் ஸ்டெப் போட்டாரு. அதெல்லாம் டிஃபரெண்டா இருந்துச்சு. அர்ஷத் கானா அது அப்படிங்கிற மாதிரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பேக்ரவுண்ட் சொல்லணும்னு பார்த்தா அந்த பீச்ல வச்சு எடுத்தது, அது லாஸ்டா அந்த நியோன் எஃபெக்ட், அதெல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. நல்லா இருக்குது. பாட்டுமே ஓகே தான். எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நீங்க பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத சொல்லுங்க. ஓகே காய்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத சொல்லுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். இந்த வீடியோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பார்த்துங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், பாய், தேங்க்யூ.